அண்ணே வணக்கம். அந்த கேரட்ல எங்கே போயிட்டு இருக்கு? மதுரை போகுங்க சார். மதுரைக்கு போதா? ஆமாங்க. இந்த மூட்டையில் எவ்வளோ கேரட் இருக்கும்? இது 70 கிலோலாம் வரும். எவ்வளோண்ணே? 70 கிலோ வரும். 70. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு கேரட்டு கழுவுற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ பேக் சைடு பாருங்கள், இந்த கேரட் மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ தூளுக்கு அப்புறம் ஸோ அதிக அளவு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் அதிகமாக விளைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த கேரட்டும் ஒன்று. ஸோ அது பேக் சைடு பாருங்கள், தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராசஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கேரட் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஊட்டி ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஏது ஒரு மூட்டையில் எவ்வளோ இருக்குங்க? எதுலேக்கு எத்தனை கிலோ? 70 கிலோ இருக்கும். 70 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க கேத்தி. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதிக அளவு கேரட் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏரியாக்களுக்கும், அது இல்லாமல் பெங்களூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஸோ நிறைய இடங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் கேரட் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம உள்ளே போய் ஒன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கேத்தியிலேருந்து இந்த லோடு வந்து வண்டி போகுது பாருங்கள், திருச்சிக்கு போகுது இது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து திருச்சிக்கு கேரட்டில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கேரட்டு ஊட்டியில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக கேரட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பரும் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த விஷயம் வந்து கேட்கலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் தினேஷுங்க. தினேஷ். ஆமாம், ஊட்டி தான் நீங்கள்? ஆமாம். சரி, இங்கே எப்படி இது ப்ராசஸ் நடக்குது? என்னென்ன கேரட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குது? நான் கேரட்டில் வெரைட்டின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வாங்கி போடுற விதையில தான் வெரைட்டி இருக்குது. அதுதான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு விதையோட தரமும் வந்துட்டு மாறும். விதையோட தரம்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம், 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வந்துட்டு இந்த பயிர் வந்துட்டு அறுவடை பண்ணலாம். சரி, அது வரைக்கும் பாதுகாக்கணும். இடையில வந்துட்டு நம்ம யூரியா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்குறோமோ, நம்ம மருந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துட்டு வளர்ச்சியை பொறுத்து, அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கேரட்டும் வந்துட்டு வளரும். இன்கேஸ் மழை அதிகமாக இருந்ததுன்னா கேரட் வந்துட்டு 4 மாதங்கிறது 5 மாதம் ஆகும். சில சமயங்களில் வந்துட்டு மழை ரொம்பவே அதிகமாக இருக்கும்போது கேரட் தோட்டத்துலேயே கூடிய அழுகி போகும். இந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுதான் ப்ராசஸிங். நம்ம கொண்டு வந்து போட்டு கழுவி நம்ம வந்துட்டு மொத்த வியாபாரி. அதாவது வந்து நீங்கள் வந்து தோட்டத்தை நேராக கொண்டு வரீங்க, கொண்டு வந்து ஃபஸ்ட் டைம் கொட்டுறீங்களா? எது கொட்டுறீங்க? கொட்டி அப்படி மேலே ஏறுது அப்படி எல்லாமே? ஆமாம், இது கொட்டி எதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கால்வாய் போகுது இல்லையா, அந்த கால்வாயில் தான் வந்துட்டு கேரட்டை கொட்டி எல்லாமே காலாலேயே கையாலேயே வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நவீன காலம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்பவே மிச்சம். நம்ம கொண்டு வந்து நேராக இந்த கொட்டுறோம். இதிலேருந்து வந்துட்டு அந்த கன்வேயரில் போயிட்டு ரோலருக்குள்ளே விழுவோம். ரோலர்லேருந்து பார்த்தீங்கன்னா
ரோலர் தான் அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணும். ரோலரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கன்வேயருக்கு போகும். அந்த கன்வேயர்லேருந்து நம்ம சாக்கு மூட்டையை பிடிக்கிறோம். அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 கிலோ வரைக்கும் அந்த மூட்டை பிடிப்பாங்க. இது மேட்டுப்பாளையம், திருச்சி, மதுரை, சென்னைன்னு சொல்லிட்டு மொத்த வியாபாரிகளுக்கு இங்கேருந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கேருந்து கேரட் சப்ளை ஆகிட்டு ஆமாம், இங்கேருந்து தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கேரட் வருது, நார்த்லேருந்தும் கேரட் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஊட்டிக்கு கேரட்ங்கும்போது அதோட டேஸ்ட், அதோட கலர், அதோட வெரைட்டின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஊட்டியோட கேரட்டுக்கு மற்ற கேரட்டு கூட கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது கொடைக்கானலோட ஊட்டி கேரட் விலை அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கேரட்டோட தரம் வந்துட்டு நல்லாயிருக்கும். பிடிச்சி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஒரு கிலோ அப்படின்னு பார்க்கும்போது 20 to 22 கேரட், ஒரு 12 கேரட் அப்படி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த 12 கேரட்டுக்கே 1 கிலோ வந்துடும். மற்ற கேரட்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கேரட்டோட வெயிட் வந்துட்டு நல்லாயிருக்கும், கல் மாதிரி இருக்கும், சீக்கிரத்தில் கெட்டு போகாது. மற்ற கேரட்டு கூட கம்பேர் பண்ணால் இது பெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் நான் சர்வ் பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இதான் உள்ளே பெரிய சைஸு கேரட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழுவிட்டு இருக்காங்க. இங்கே தான் கொட்டுறாங்க. இங்கே கொட்டி அப்படியே மேலே வருது பாரு, மேலே ஏறுது பாரு ட்ரேல. ஸோ ஏறி அங்கேயே தண்ணி நிறைய அடிக்குது. ஸோ அப்புறம் இந்த ரோல்குள்ளே அப்படியே உள்ளே வருது. உள்ளே வந்து ஸோ அங்கேருந்து பேக் சைடு வந்து அப்படியே இது வழியாக வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே தான் கேரட்டுகளை மொத்தமாக கொட்டுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து நேராக வந்து மேலே அப்படியே போகுது. மேலே போய் அந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே போய் ஸோ அந்த பக்கம் பேக் சைடு வெளியே வருது. ஸோ அப்படியே கழுவுறாங்க எல்லாத்தையும். ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தரம் பிரிக்கிறாங்க ஒவ்வொன்றா. ஸோ கேரட்டை சைஸ் வரைய தரம் பிரிக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சாப்பிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே இல்லை நேச்சுரலாக அப்படியே எப்படி சொல்கிறது, தோட்டத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்து ஸோ அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க, அப்படியே கொண்டு போய் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேத்தி இது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் இருக்குது. ஊட்டி பக்கத்தில் சின்ன ஒரு ஊர் தான், ஒரு பேரூராட்சி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தா தமிழ்நாடு ப்ளஸ் சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு கேரட் தேவைப்பட்டு ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வர வேண்டியது எல்லாம் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் நிறைய வீடியோஸ் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன். பை ஃப்ரம் இம்ரான். பாய்.